அது வேற. ஸோ இது மாதிரி பவரா அந்த ஹிப் மூவ்மெண்ட். அப்ப என்ன பண்றீங்கன்னா இங்க ஜென்ரேட் இதுல தெரியும், இது நம்ம பவர் ஹிப் மூவ்மெண்ட். அப்ப என்ன பண்றீங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஸ்விங் பண்ணுங்க, கையை யூஸ் பண்ணுங்க, ஸ்விங் பண்ணுங்க. ஸ்விங் அப்படி ஸ்விங் பண்ணும்போது கை இங்க தான் இழுக்கணும், இங்க இழுக்கணும், அப்படி இழுக்கணும். எஸ் எஸ் அதுதான் இதான். எஸ் இன்னும் திரும்ப கால கீழே கால திரும்ப. எஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்க அப்படியே 5 6 come on 7 good 8 போது 9 one more super 10 good rest next தூக்குங்க தூக்கு மேல போடு கீழ 1 லெஃப்ட்ல வச்சு ரைட்ல வச்சு எங்கன மாத்தி போணும் அவ்வளவுதான். தூக்கு போடு கீழ போடு அடி. எஸ் சும்மா 10 சும்மா ஃப்ரீயா கண்டிஷன்ஸ் ஓகே இது பண்ணிட்டீங்க. இப்போ இங்க நிக்கிறோம் மூவ்மெண்ட்ஸ் பேசிக் அது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கரெக்டா இதை வைக்கணும், இங்க வச்சீங்கன்னா பெயின் வரும். வேணா பொறுமையா பண்ணுங்க, கரெக்டா அடிங்க. அதில் ஒருத்த பண்ணுங்க. கரெக்ட். முட்டையை தூக்கினா பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி வரணும். இதான் கிக் பண்ணுங்க. கை அப்படி பண்ண அதுதான் மிஸ். நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு வரும்போது அங்க பிரச்சனையே வரும். ஓகேங்களா? அங்க பாருங்க. எஸ் பிரீத் பண்ணு பிரீத் அவுட் பண்ணு அவ்வளவுதான். எஸ் அது சுத்தா மூவ்மெண்ட். இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் தெரியுது, இங்க தூக்கணும், அப்படி தள்ளணும். பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். மூவ்மெண்ட் நிக்கிறீங்க, போடுவாத தள்ளணும். ஓகேவா? அப்ப இதுதான் உங்களுக்கு மெயின் மூவ்மெண்ட். ஒரு தள்ளு, தூக்கி தள்ளு, ஹிப் மூவ்மெண்ட். அது தள்ளுங்க, தூக்கி தள்ளுங்க, அப்படி பண்ணக்கூடாது. இது ஏன்னா முட்டி இப்படியே இருக்கு, தூக்கி தள்ளணும் அவ்வளவுதான். எஸ் அப்படி வரணும். எஸ் அப்படி வரணும். கரெக்ட். பொறுமையா அப்படி வரணும். எஸ்